السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மெய்வழியினுடைய இன்னொரு பாடத்திலே நாம் உங்களை சந்திக்க இந்த வாய்ப்பினை தந்த அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. இதிலிருந்து ஆரம்பிக்குது 14 கடைசி பேரா. 14 கடைசி பேரா. அதாவது அல்லாஹ்வில் லைத்த ஆரிஃபீன்கள் சிருஷ்டிகள் தனியாக நிலைத்திருக்க முடியாது. அல்லாஹ்வை கொண்டுதான் அவைகள் நிலைத்து இருக்கின்றன. அதாவது அவனின் தோற்றத்தை தவிர மற்றொன்றில்லை, மற்றொன்றை பார்க்கவும் முடியாது எனவும் கூறுகிறார்கள். அப்ப போன பாடத்தினுடைய தொடர்ச்சியில இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆமா, அல்லாஹ்வில் லைத்த ஆரிஃபீன்கள் சதா அல்லாஹ் போன இதுல சொன்னோம்ல, அல்லாஹ் தாலாவுடைய அந்த வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய பிரகாசம், அல்லாஹ் தாலாவுடைய பிரகாசம் சிருஷ்டிகளிலே அல்லாஹ் தாலா எப்படி வெளியாகி இருக்கிறான் என்பதை தன்னுடைய அகக்கண்ணை கொண்டு தரிசித்து அந்த ஷுஹூதே இலாஹி, ஷுஹூதே ஹக்கில் தன்னை லைத்த அதிலே சொக்கிய ஆரிஃபீன்கள் கடைசியில் என்ன பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அப்படின்னு சொன்னா, அவனோடு இன்னொன்று வஸ்து ஆகி இருப்பதை அவங்களால கற்பனையே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அல்லாஹ்வில் லைத்த ஆரிஃபீன்கள் சிருஷ்டிகள் தனியாக நிலைத்திருக்க முடியாது, அல்லாஹ்வை கொண்டுதான் அவைகள் நிலைத்திருக்கின்றன. அப்ப துனியாவில் நம்ம ஆரிஃபீன்கள் சொல்றாங்க அல்லாஹு தாலாவை கொண்டுதான் எல்லா சிருஷ்டிகளும் நிலைத்து இருக்குது. எந்த சிருஷ்டியுமே தனியாக நிலைத்திருக்க முடியாது. இப்ப நாம துனியாவுடைய ரீதியிலே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, எந்த பொருளுமே சரிதான், எல்லாமே ஏதாவது ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அது தன்னைத்தானே ஸ்டெபிளா இருக்குது, நிலைச்சிருக்குதுன்னு சொன்னா அப்படி எதையுமே காட்ட முடியாது. எல்லாமே அல்லாஹ் தஆலா ஒன்றோடு ஒன்று, அதாவது ஒன்றோடொன்று தொடர்பு பட்ட நிலையில தான் அல்லாஹ் தஆலா துனியாவை அமைச்சிருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு இதே பாட்டில், இப்ப இந்த பாட்டில் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா இது பிளாஸ்டிக்குடைய துணையை கொண்டுதான் நிலைத்திருக்க முடியும். இந்த பாட்டில் சுயமே இது ஸ்டெபிளா இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடியாது. அப்ப இந்த பாட்டில் ஸ்டெபிள் ஆகணும்னு சொன்னா, இது நிலைத்து இருக்கணும்னு சொன்னா இதுக்கு என்ன உதவி தேவை? ஒரு மூலப்பொருள் தேவை, பிளாஸ்டிக்ங்கிற மூலப்பொருள் தேவை. சரி, அந்த பிளாஸ்டிக், இப்ப இதுல பிளாஸ்டிக்ங்கிற மூலப்பொருள் நீங்க எடுத்துட்டீங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக்காவது சுயமே நிலைத்திருக்குமான்னு கேட்டா அதுக்கு எது மூலப்பொருளோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்கும். கண்டிப்பா. இந்த விதமாக துனியாவில் நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு மூலப்பொருள் ஒவ்வொன்றும் அதனுடைய மூலப்பொருளை தொட்டும் என்ன இருக்கும், அது ஸ்டெபிளா இருக்கும், நிலைத்து இருக்கிறதுக்கு, தன்னை நிலைப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு அது என்ன இருக்கும், அது அப்படித்தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விதமாக ஆரிஃபீன்களுடைய பார்வை எப்படி ஆயிடுச்சு சொன்னா, துனியாவில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துவுமே சுயமாக நிலைத்திருக்கவே முடியாது, அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் நிலைத்திருக்க முடியும் என்பதாக அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுது, வஸ்துல துனியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வஸ்துவை பார்த்தாலும், இப்ப நான் பார்த்தேன்னா இப்போ ஒரு பொருள் இது ஸ்டெபிளா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா அவங்க என்ன விளங்கிக்கிறாங்க, இது தன்தானே சுயமா நிலைத்து இருக்கல, இது அல்லாஹ் தஆலா தான் நிலைத்திருக்க வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஹுவல் ஹய்யுன் கய்யூம் அப்படிங்கிறான்.
அப்ப அல்லாஹ் தாலா ஹய்யூனாகவும் இருக்கிறான், அதே நேரத்துல கையுமாகவும் இருக்கிறான். கையும் என்பதற்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? கையும் சொன்னா காயும் பின் நஃப்ஸிஹி வ முகப்பிமும் லிகைரிஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காயும் தானே நிலைத்திருந்து தான் அல்லாத மற்றவைகளையும் நிலைநிறுத்தி வைக்கக்கூடியதற்கு பேர், அவனுக்கு பேர் தான் கையும். அல்லாஹ் தாலா தன்னை கையும் என்று சொல்வதிலிருந்து நமக்கு ஒண்ணு விளங்குது. அல்லாஹ் தாலா தன்தானே நிலைத்திருக்கக்கூடியவன், அதே போல தன்னுடைய படைப்பினங்களையும் நிலைத்திருக்க வைப்பவன். அவை இங்க துனியா இப்ப நம்ம கண் காட்சிகள் இருக்கக்கூடியது எந்த பொருளுமே இது ஒன்னொன்று சுயமே நிலைத்தில்ல, ஒன்றை ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதனுடைய மூலப்பொருளை தொட்டும் அது நிலைத்திருக்குது. அந்த வகையில இப்படியாக அது ஒன்றை ஒன்று கடந்து போகும்போது இறுதியாக ஒன்றை டிபெண்ட் பண்ணி இருக்கும் பாத்தீங்களா, பேஸ் பண்ணி இருக்கும் பாத்தீங்களா, இது அல்லாஹ் தாலாவா இருக்கான். அவனை நீ இதற்கு முன்பு என்ன, அதற்கு முன்பு என்ன, அதற்கு முன்பு என்ன போனா கடைசியில போய் எங்கதான் போய் நிற்கும்? அல்லாஹ்வுடைய தாத்துல போய் நிற்கும். அப்ப அல்லாஹ் ஹக்கு தாலா உன்னுடைய தாத்தை, அவனுடைய உஜூதை நிலை அவனுடைய உஜூதை தொட்டும் அவனுடைய தாத்தை தொட்டும் இந்த சிருஷ்டிகள் எல்லாமே நிலைத்து இருக்குது. ஆகையினால ஆரிஃபீன்களுடைய பார்வை எல்லாமே என்னது, இது எல்லாமே சுயமே நிலை, அதாவது என்னது, சுயமே நிலைத்து இருக்கவில்லை, இவை அல்லாஹ்வை கொண்டுதான் நிலைத்திருக்குது என்ற அந்த மஸ்திலேயே, அந்த நசர்லயே இருக்கிறாங்க. அதாவது அவனின் தோற்றத்தை தவிர மற்றொன்று இல்லை, மற்றொன்றை பார்க்க முடியாது என்று கூறுகிறார்கள். அப்ப துனியாவுல அவனுடைய காட்சியை தவிர இன்னொன்று பார்க்கவே முடியாது. ஏன் இன்னொன்று பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா, இன்னொன்று பார்க்கணும்னு சொன்னா அது சுயமே மௌஜூதா இருந்தா தானே பார்க்க முடியும். அப்ப அசல்ல மௌஜூதா இருக்கிறவன் அல்லாதான், அசல்ல நிலைத்திருக்கக்கூடியவன் அல்லாதான் அப்படின்னு எப்ப உறுதியாகி போயிட்டோ, அப்ப இந்த வஸ்துக்களை அசல்ல பார்க்கவே முடியாது என்பது ஆரிஃபீன்களுடைய ஹால், அது அவங்களுடைய நிலை. அப்ப அந்த நிலையை என்ன செய்ய, அந்த பயான் செய்யறாங்க. அப்ப இந்த அப்படியான ஒரு நிலையும் உண்டாகுமா மனிதரிலே அப்படின்னா அது நிச்சயம் சாத்தியம் தான், உண்டாகதான் செய்யும். ஏன்னா அந்த நசர்ல தான் என்னது ஆரிஃபின். இப்ப இந்த நிலையில தான் ஒவ்வொரு சூஃபியாக்களுடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்கன்னா வஸ்துவை வஸ்துவை நான் முந்தி பாக்குறதுக்கு முந்தி ஹக்கை தான் பாக்குறாங்க, ஹக்கை கொண்டு அந்த வஸ்து அங்க இருப்பதினால் விளங்கி கொள்கிறேங்கிறாங்க. சில சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, நான் வஸ்துவை பார்க்கிறேன், பார்த்து அந்த வஸ்துவை யாரு நிலை நிறுத்தி வைக்கிறானோ அந்த ஹக்கனை விளங்கி வஸ்துவை பாக்குறாங்க, வஸ்துவை பார்த்து ஹக்க விளங்கிக்கிறாங்க. சில பேருக்கு இல்மு இருந்தா போதுமா இல்ல இஷ்கு அவசியம்? ரெண்டுமே அவசியம். இஷ்கு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. இஷ்கு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. இஷ்கும் வேணும், இல்மும் வேணும். இல்மு மட்டும் இருந்தா பத்தாது. இல்மு மட்டும் இருந்தா பத்தாது. ஏன்னா ஷைத்தான்ட்ட இல்மு இருந்துச்சு, இஷ்கு இல்ல. இஷ்கும் வேணும் பிளஸ் இல்மும் வேணும். அல்லாஹ் மீது அளப்பரிய முஹப்பத்தும் வேணும், அல்லாஹ்வை பற்றி ஞானமும். ரெண்டு கண்களை போல, ரெண்டு கண். அப்பதான் அந்த வாசல் திறக்கும். இல்லைன்னு சொன்னா அந்த வாசல் என்னது, அதுல அது உள்ள அந்த படியை கூட நம்மளால எட்ட முடியாது, குருடனை போலதான், அவ்வளவுதான். அப்ப அதைத்தான் என்னது இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. அடுத்ததாக அடுத்த செய்தி என்ன சொல்றாங்க, 15வது இதுல தலைப்புக்கு வராங்க. அல்லாஹ் தாலாவோடு மற்றொன்று இல்லாது இருக்க அவனை விட்டு உன்னை மறைத்து கொண்டது அவனுக்கு அடக்கி ஆளுதல் எனும் தன்மை உண்டு என்பதற்கு அத்தாட்சியாகும். அவனின் வெளியாகும் அபாரத் தோற்றமேதான் உன்னை மறைத்து விட்டது. சூரிய பிரகாசத்தின் அபரிமிதம்தான் நீ அதை பார்க்கிறதை விட்டு கண்ணை தடுத்து கொள்கிறது. இதே போன்றுதான் அவனுடைய மறைவும். அவ்விதமில்லாவிட்டால் எல்லா வஸ்துக்களையும் அவனே படைத்து வெளியாக்கி இருக்க அவனை அந்த வஸ்துக்கள் எப்படி மறைக்கும்? அதாவது அவனே சிருஷ்டிகள் யாவுமாக வெளியாகி இருக்க அவனது ஒரு சிருஷ்டி அவனை எவ்விதம் மறைக்க இயலும்? வஸ்துக்கள் அடங்கலிலும் வெளியாகி இருக்கிறவனை அவ்வஸ்துக்கள் எவ்விதம் மறைக்கும்? எல்லா வஸ்துக்களிலும் எல்லா வஸ்துக்களுக்காகவும் வெளியாகி நிற்பவனை அது எப்படி மறைக்கும்? அடுத்தது விளக்கம் சொல்லுங்க, மீனா அடுத்து போவோம். இதுல என்ன சொல்றாங்க, எல்லா வஸ்துக்களையும்
அல்லாஹ் தாலாவோடு, அதாவது அல்லாஹு தாலாவோடு மற்றொன்று இல்லாதிருக்க அவனை விட்டு உன்னை மறைத்து கொண்டது அவனுக்கு அடக்கி ஆளுதல் என்னும் தன்மை உண்டு என்பதற்கு சாட்சியாகும். அப்ப அல்லாஹுவோடு ஒன்று அவனுக்கு ஈக்குவலாக ஒண்ணு இல்லை அப்படிங்கிறப்ப அப்ப எது மறைச்சது அவனை? இப்ப நம்ம பாக்குறோம், இப்ப நம்ம பார்க்கும்போது அல்லாஹு தாலாவுடைய தத்ரூபம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அல்லாஹு தாலாவை கொண்டு இவைகள் வெளியாகி இருக்குன்னு நம்மளால விளங்க முடியுதே ஒழிய அவனுடைய தாத்பரியம் அவன் வந்து தத்ரூபமாக நேரடியாக அவன் வெளியாகி இருக்கிறான் என்பது நம்மளால கண்டுகொள்ள முடியுதானே இல்ல. அப்ப என்ன காரணம் அப்படி? அப்ப அவனையும் மறைக்கக்கூடியது ஒன்று இருக்குதா? இல்ல. அவனையும் மறைக்க அவனோடு ஒன்று அவனுக்கு ஈக்குவலாக ஒண்ணு இல்லாதது போது இல்லாமல் இருக்கும் போது அப்ப அவனை எது மறைக்க முடியும்? இப்ப இந்த கை இருக்கு, இந்த கைக்கு ஈக்குவல் இந்த கை இருக்கு சொன்னா இந்த கை மறைக்கும். அப்ப அவனுக்கு ஈக்குவலா ஒண்ணு இருந்தா தானே அது ஒண்ணு. ரெண்டாவது, அவன் ஒரு வஸ்துவே ஒன்று மறைக்குதுன்னு சொன்னா மறைப்பதை, அதாவது எது மறைக்கப்படுதோ மறைக்கப்படுவது மறைப்பதை விட என்னது சின்னது அளவில் சிறியதாக இருக்கும். கண்டிப்பா. அப்பதான் மறைக்க முடியும். அவனோடு ஒன்னொன்று அவனுக்கு ஈக்குவலா ஒன்னொன்று இல்லவே இல்லைங்கிறப்ப அவனை எப்படி இந்த சிறுஷி மறைக்கும்? சிறுஷிகள் எப்படி மறைக்க முடியும்? அப்ப என்ன சொல்றாங்க மகான், என்ன சொல்றாங்க, அப்படியாக மறைக்கப்பட்டிருப்பது என்பதனுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னா அல்லாஹு தாலாவுக்கு கஹார் என்ற ஒரு சிஃபத் இருக்கு. கஹார் என்று சொன்னால் அடக்குதல், அடக்கி ஆளுதல். அப்ப அல்லாஹு தாலாவுடைய அடக்கி ஆளுதல் என்ற சிஃபத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அவன் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கிறான். அதாவது அல்லாஹு தாலா நம்மை மிகச்சிடுறான், நம்மள மிகச்சிடுறான். மிகைக்கும் போது நம்ம உதாரணத்துக்கு தான் அதான் உதாரணம் சொல்றாங்க. சூரியன் எந்த அளவு பிரகாசமாக வெளிப்பட்டு இருக்குதோ அந்த சூரியன் நம்ம கண் கொண்டு பார்க்க முடியாது. ஏன்? அதனுடைய வெளிப்பாடு அவ்வளவு பிரம்மாண்டமா. அதாவது அல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, அல்லாஹு தாலாவை உன் கண்களால் பார்க்க முடியவில்லை என்பதிலிருந்தே எது தெளிவாகிறதுன்னு சொன்னால் அல்லாஹு தாலா பகிரங்கமாக வெளியாகி விட்டான் என்பதுதான் அதற்கு அடையாளம். பார்க்க முடியாததுனால அவன் மறைஞ்சு இருக்கிறான்னு கிடையாது. ஏன்? அவன் எப்படி மறைஞ்சு இருக்க முடியும்? அவன் மறைஞ்சிருக்கான்னு சொன்னா அவனை மறைக்கிறதுக்கு என்று இன்னொன்னு என்ன இருக்குது? அவனோட இன்னொன்னு இல்லவே இல்லாது இருக்க, அவனோட ஒன்று இன்னொன்னு எப்ப அவனுக்கு ஈக்குவலா இல்லைங்கிறப்ப அவனை எது மறைக்க முடியும்? அப்ப அவனை மறைக்கிறதுக்கு இன்னொன்னு இல்லைங்கிறப்ப அப்ப உனக்கு அது எப்படி அல்லாஹ்தாலா எப்படி உனக்கு மறைஞ்சு இருக்கிறான்? நீ பார்க்கும்போது கண்ணுக்கு எப்படி தெரியுறது இல்ல? அவனுக்கு ஈக்குவலாத ஒண்ணு இல்லையில, அப்ப எப்படி அவனை எப்படி இன்னொன்னு எப்படி மறைக்கும்? சரி, அல்லாஹ் வானத்துல அரிசில மறைஞ்சிருக்கிறான் அப்படின்னா சரி, வானத்தை விடவும் அரிசி, அப்ப வானத்துல அல்லாஹ் ஒரு வருஷத்துல ரொம்ப தூரமா இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல. ஒரு பொருள் தூரமா போச்சு, இங்க இருந்து தூரம் ஒரு பொருள் பக்கத்துல இருக்கிற வரையும் நல்லா தெரியும், இன்னும் தூரமா போயிட்டா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கும். அப்படியாக அல்லாஹ் ரொம்ப தூரமா இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் விளங்கிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, மகான் என்ன சொல்றாங்க, அல்லாஹு தாலா தூரமா இருப்பதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியலேன்ட்டு இல்ல, அல்லாஹு தாலா அவன் உன்னளவிலே ரொம்ப நெருக்கமாகி இருப்பதனால அவன் கண்ணுக்கு தெரியல. சர்க்கான உதாரணம் சொல்லுவான். இப்ப இந்த கை இருக்குது, விரல் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த விரல தூரமா வச்சு பார்த்தா தெரியும், இன்னும் தூரமா வச்சு பார்த்தா தெரியும், இன்னும் தூரமா வச்சு பார்த்தா இன்னும் நல்லா தெரியும். இதை இன்னும் தூரமா கொண்டு போயிட்டா மறைஞ்சிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாப்பி கண்ணு தெரியும். அதே நேரம் இன்னும் பக்கத்துல வருது தெரியும், இன்னும் பக்கத்துல இன்னும் அதனுடைய முழுமை இன்னும் மறையும், இன்னும் வரும்போது இன்னும் முழுமை மறையும், இன்னும் பக்கத்துல நெருங்கி வந்துச்சுன்னா பார்க்க முடியாது. அப்ப அல்லாஹு தாலாவ நாம் என்ன விளங்கிட்டோம், ரொம்ப தூரமா இருக்கனால பார்க்க முடியல, தூரமா இருக்கிறதுனால இல்ல, பகிரங்கமாக அவன் உன்னிலே நெருக்கமாக வெளியாக இருப்பதனால பார்க்க முடியல. ஆகையினால்தான் ஏன்னா அல்லாஹு தாலாக்கு கஹார் என்ற சிஃபத்து, அடக்கி ஆளுதல் என்ற சிஃபத்து இருப்பதன் காரணமாக அந்த சிஃபத்தினுடைய தஜல்லியாக, அந்த சிஃபத்தினுடைய வெளிப்பாடாக அவன் உன்னை அடக்கி ஆள்றான், அவன் உன்னை தன்னிலே அடக்குகிறான். ஆகையால் நீ அவனை பார்க்க முடியாத மாதிரி இருக்குதே ஒழிய அவன் வெளியாகிதான் இருக்கிறான். அவன் வெளியாகி இருப்பது என்பது உண்மை. அதுதான் உதாரணம் சொன்னாங்க. அப்ப சூரியன் எந்த அளவுக்கு பிரகாசமாக வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா
அதனுடைய அந்த ஜோர்ஷ், அதனுடைய அந்த மிகைப்பின் காரணமா அதை நம்ம கண்கள் அதை என்ன செய்யாது, பார்க்க முடியாது. அப்ப அதுக்காக சூரியன் வெளியாகலன்னு அர்த்தமா? சூரியன் பகிரங்கமாக அவ்வளவு பிரகாசமாக வெளியாகி இருப்பதுதான் நீ அதை பார்க்க முடியாததுக்கான காரணமே ஒழியா அது வெளியாகவில்லைன்னு அர்த்தம் இல்ல. அந்த மாதிரி அல்லாஹு தாலா வெளிப்பட்டு இருக்கிறான்னு சொன்னா நிறைய பேர் எப்படி வெளிப்பட்டிருக்கான்னு ஒன்னும் புரியலையே அப்படிங்கிறாங்க. அல்லாஹு தாலா மறைஞ்சு கண்ணுக்கு தெரியாதவனா இருக்கிறான், கைபா இருக்கிறான். அல்லாஹு தாலா கைபா இருக்கிறான், மறைஞ்சிருக்கிறான். அதாவது நான் மறைஞ்சவன் இல்லைங்கிறான் அல்லாஹ் குர்ஆன். அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன் அதாவது நான் மறைப்பவன் இல்லை, குன்னா காயிபின், அதாவது நான் மறைந்தவன் இல்லைங்கிற கருத்துல அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஹுவ ஸாஹிர், நான் தான் வெளிப்பட்டவன் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல பறைசாட்டுறான். இப்ப தன்னை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக வெளிப்பட்டவனாக அந்த இடத்துல தன்னை பறைசாட்டும் போது அல்லாஹ் தஆலா மறைஞ்சவன் எப்படி சொல்றீங்க அப்படின்னு நிஜமா சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க, அல்லாஹ் தஆலாவுடைய வெளிப்பாடு, அல்லாஹ் தஆலா உன்னிலவிலே அவன் மிகைத்து வெளியாகி இருப்பதுதான் நீ அவனை பார்க்க முடியாததுக்கான காரணமே ஒழிய அதற்காக வேண்டி அவன் மறைந்திருக்கிறான் என்பது பொருள் அல்ல. அவன் மறைந்திருக்கிறான் சொன்னால் அப்ப அவன் மறைந்தவன் என்று சொன்னால் அவனை மறைத்தது எது? அவனோடு இன்னொன்று இல்லாது இருக்கும்போது அவனை எது மறைக்க முடியும்? ஆகையினால் அவனை ஒன்று மறைக்கவில்லை, அவன் பகிரங்கமாக வெளிப்பட்டதுனாலதான் உன்னால் அவனை பார்க்க முடியலை ஒழிய அவன் மறைஞ்சவன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவனை விட்டு முன்னே மறைத்து கொண்டது அவனுக்கு அடக்கியாளுதல் என்னும் தன்மை உண்டு என்பதற்கு அத்தாட்சியாகும். அவனின் வெளியாகும் அபார தோற்றமே தான், அந்த அளவு அல்லாஹ் தஆலா பகிரங்கமா வெளியாகி இருக்கிறான். அவன் வெளியாகும் அபார தோற்றமே தான் உன்னை மறைத்து விட்டது. சூரிய பிரகாசத்தின் அபரிமிதம் தான் நீ அதனை பார்ப்பதை விட்டும் கண்ணை என்ன செல்கிறது, உன்னை தடுத்துக் கொள்கிறது என்பதாக சொல்றாங்க. அடுத்து எல்லா வஸ்துக்களையும் அவனை படைத்து வெளியாக்கி இருக்க அவனை அந்த வஸ்துக்கள் எப்படி மறைக்கும்? எல்லா வஸ்துவையும் படைச்சது இவன், படைச்ச அல்லாத வெளியாக்கி இருக்கிறான். அல்லாஹ் படைத்த ஒன்று அவனை எப்படி மறைக்க முடியும்? அப்ப அல்லாஹ் படைத்த ஒன்று அவனையே மறைக்குதுன்னு சொன்னா அப்ப அல்லாஹு தஆலா தன்னை விட பெரியது அல்லாஹ் தஆலா படைக்கிறானா? அவன் பிரம்மாண்டமானவன், அல்லாஹு அக்பர், அவன் மிக பெரியவன். அவன் அல்லாத மற்ற எல்லாமே சின்னதுதான். அப்ப அவன் படைத்த ஒன்று, அவன் படைத்த மஹ்லூக் எப்படி அவனை மறைக்க முடியும்? அப்ப இந்த சிருஷ்டிகள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது, அல்லாஹ் தெரியல அப்படின்னா இந்த சிருஷ்டி அல்லாஹ் மறைச்சிட்டுதான். அதைத்தான் சொல்றாங்க. அப்ப அல்லாஹு தாலாவை மறைப்பவைகளாக இந்த சிருஷ்டிகள் இல்லை. இந்த சிருஷ்டிகள் அனைத்தும் அல்லாஹு தாலாவினுடைய பிரசன்னத்தை, அவனுடைய வெளியாகும் தனத்தை, அவன் பகிரங்கமாக வெளியாகி இருப்பதை உனக்கு ஒவ்வொரு வினாடியும் உணர்த்தி கொண்டு இருக்குதுங்கிறாங்க. அதாவது அவனே சிருஷ்டிகள் யாவுமாக வெளியாகி இருக்க அவனது ஒரு சிருஷ்டி அவனை எவ்விதம் மறைக்க இயலும்? அப்ப இந்த சிருஷ்டியினுடைய கோலமா, இந்த சிருஷ்டியினுடைய தோற்றத்திலே, இந்த சிருஷ்டியினுடைய சூரத்தோ ஷக்கிலே அவனே பகிரங்கமாக வெளியாகி இருக்க அவனை இந்த சிருஷ்டி எப்படி மறைக்கும்? இப்ப உதாரணத்துக்கு இந்த பிளாஸ்டிக், இந்த பாட்டிலுடைய சூரத்துல, இந்த பாட்டிலுடைய சூரத்தோ ஷக்கில பிளாஸ்டிக்கே வெளியாகி இருக்குங்கிறப்ப இந்த பாட்டில் எப்படி பிளாஸ்டிக்கை மறைக்க முடியும்? இப்ப யாராவது இந்த பாட்டில் பிளாஸ்டிக்கை மறைச்சிருச்சுன்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். இன்னும் சொல்லுவோம் பாட்டில் பிளாஸ்டிக்கை மறைக்கவே இல்லை, பாட்டில் பிளாஸ்டிக்கை என்னது படம் போட்டு தான் காட்டிக்கிட்டு இருக்கு. பாட்டில் பிளாஸ்டிக்கை படம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்குது. இது எங்க மறைச்சிச்சு? அப்ப இந்த பாட்டிலுடைய சூரத்துல பிளாஸ்டிக் தன்தானே சுயமாக பரிபூர்ணமாக வெளியாகி இருக்கும் போது இந்த பாட்டில் பிளாஸ்டிக்கை மறைச்சிருச்சு என்று சொல்வது எந்த அளவு முட்டாள்தனமோ அந்த மாதிரி அல்லாஹு தாலா இந்த சர்வ கோடி காயினாத்திலும் தன்தானே சுயமே வெளிப்பட்டு இருக்க இந்த காயினாத்துகள், இந்த சிருஷ்டிகள் அல்லாஹ்வை மறைச்சிருச்சு என்பது சொல்வது முட்டாள்தனம் என்பதாக சொல்றாங்க. அதனால ஒரு காலம் சிருஷ்டிகள் அல்லாஹ்வை மறைக்க இயலாது. இந்த சிருஷ்டிகளினுடைய சூரத்திலே அல்லாஹ் தான் வெளிப்பட்டு இருக்கிறான். அல்லாஹு தாலாவை ஏன் உன்னால் பார்க்க முடியல, கண்களால் ஏன் விளங்க முடியல சொன்னா அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு உன்னிலே நெருக்கமாகி அல்லாஹு தாலா வெளியாகி இருக்கிறான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீதுங்கிறான் அல்லாஹ். உன் பெரடி நரம்பை விட உமக்கு நாம் சமீபமாக இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்ல. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நெருக்கமாக இருப்பதனால அல்லாஹு தாலாவினுடைய வெளிப்பாடை நம்முடைய இந்த வெளிப்புற கண்களால் பார்க்க முடியவில்லை. ஆகையினால இதை விளங்கிய ஆரிஃபின்கள், இதை அறிந்த சூஃபியாக்கள்
இந்த சிருஷ்டிகளை பார்த்து ஹக்கு தாலாவினுடைய வெளிப்பாட்டை உணர்ந்து கொள்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். ஆகையினால் அவங்க சதா இந்த சிருஷ்டிகளுடைய வெளிப்பாட்டுல, இந்த சிருஷ்டிகளுடைய காயினாத்தினுடைய தோற்றத்துல ஹக்கு தாலாவுடைய தஜல்லியை, ஹக்கு தாலாவுடைய வெளிப்பாட்டை கண்டு ரசித்தவர்களாக தன் வாழ்க்கையை என்ன செய்யறாங்க, அதுலேயே லயித்து தன் வாழ்க்கையை என்ன செய்யறாங்க, ஹக்கோடு சேர்த்து கழிச்சிட்டு இருக்கிறாங்க என்பதாக நிஜமா என்ன செய்யறாங்க இந்த இடத்துல பரிசா எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு 3 விஷயம், முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வஸ்துக்கள் அடங்கலிலும் வெளியாகி இருக்கிறவனே அவ்வஸ்துக்கள் எப்படி மறைக்க முடியும்? ஒன்னு, வஸ்துக்களிலே வெளியாகி இருக்கிறான். இன்னொன்னு, எல்லா வஸ்துக்களுக்காகவும் வெளியாகி நிற்பவன் இது எப்படி மறைக்க முடியும்? 2. 3வது, எல்லா வஸ்துக்களுக்கு முன் அவனே வெளியாகி இருக்க அவனை எங்கன்னு மறைக்க இயலும்? அவனுடைய ஒரு வஸ்துவும் இல்லாது தனித்தவனாய் இருக்க அவனை ஒரு வஸ்து எப்படி மறைக்க முடியும்? 4 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு, வஸ்துக்களிலே அவன் வெளியாகி இருப்பது. இன்னொன்னு, வஸ்துக்களுக்காக வெளியாகி இருப்பது. இன்னொன்னு, வஸ்துக்களுக்கு முன்பாக வெளியாகி இருப்பது. 2வது, வஸ்துக்களை விட்டும் அவன் தனித்தவனாகி இருக்க அவனுடைய வஹதானியத்தை அல்லாஹ் தஆலா பயன் செய்றான். இப்படி இந்த 4 விதங்களையும் சொல்லி இந்த வகையில் எப்படி அல்லாஹ்வை மறைக்க முடியும், இந்த வகையில் எப்படி சிருஷ்டிகள் அல்லாஹ்வை மறைக்க முடியும் என்பதை சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய தொடர்ச்சிகள்ல இந்த 4னுடைய இது 4 சம்பந்தமாக சூஃபியாக்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த செஷன்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எதை விளங்கினோமோ அதை புரிந்து அல்லாஹ்வை பரிபூர்ணமாக அறிந்தவர்களாக, பரிபூர்ணமாக அல்லாஹ்வை உடன் வைத்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கி புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.